நல்ல சக்திகள் நிறைய இருக்கிறதுனால அதை எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்திகள் இங்கே வரப்போகிறதில்ல. அவ்வளவு சௌக்கியமாக இருக்க போகிறாங்க. கடவுள் கைவிட போகிறதில்ல என்றைக்குமே. இந்த நல்ல வார்த்தைகளை வைத்து தான் எல்லா மதங்களும் மதம் மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் நல்ல வார்த்தைகள் மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கை சூழலையும் கொடுக்கறது இந்து வாழ்ந்தவர்கள் தான். நம்மளுடைய இன்பமும் பெருமையும் நிறைய இருக்குது. இந்த உயிர் கூட்டத்துக்கு தலைவன் யார்? விநாயக பெருமாள். அறிவு கடவுளும் அவர் தான், அறிவு சூரியன் அவர். எல்லையற்ற புகழ் படைத்த அந்த மாபெரும் விநாயக பெருமானின் தம்பி மயூரவரி பாலமுருகன். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் முதல் தெய்வம் அவர். நம்முடைய பிரார்த்தனையெல்லாம் முழுமுதற் கடவுளாக இருந்து நிறைவேற்றியிருப்பார். எல்லாரும் சத்தியத்தை நோக்கி தான் போகணும். எல்லாரும் மெய்ஞான அருளில் ஒளி வீசி வாழணும். மரணமில்லா பெருவாழ்வு. அந்த நம்ம அறிவை தூண்டக்கூடிய அந்த திருச்செல்வம் மயூரவரி பாலமுருகனை மனசார வேண்டிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது குணங்களால் அறியப்படக்கூடியவன் இறைவன். அப்போ முருகனை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. இறைவனை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த முருகனோட பெருமைகள் எல்லாம் கேட்கணும். அவரோட புகழை நல்ல பல ராகங்களில் பாடணும். அவரை பற்றி சிந்திக்கணும். அவருடைய கதைகள்லாம் புராணங்கள்லாம் கேட்குறதால அதை நம்ம திருப்ப அவரோட பேரை சொல்லிகிட்டே இருக்கிறது. அவரோட திருக்கோயிலுக்கு சேவை செய்கிறது, அதுக்காக நேரத்தை தியாகம் செய்கிறது, நிறையா அர்ச்சனை செய்கிறது, பூஜை செய்கிறது, நமஸ்கரிப்பது, இப்படி நமக்கு எல்லா உறவாகவும் அவர் இருந்து நம்ம கேட்கக்கூடியதெல்லாம் கொடுக்கப்படுகிறதா ஞான கடவுள் முருகப்பெருமாள். அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்றைய பதிவில் நம்ம சொல்ல போகிற விஷயம் கனிவான உள்ளம். இனிய உளவாக இன்னாருக்கு கனி இருப்ப காய்கிறது. அதுமாரி கனிவான உள்ளம் இருப்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. கனிவான உள்ளம் உள்ளவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். கனிவுங்கிற ஒரு இறக்கம், அந்த ஈரத்தால் தான் உலகம் இன்னும் உயிர்ப்போடு இயங்கிட்டு இருக்கு. நடைமுறையில் அன்பு மிக்கவர்கள் இவங்க தான். இந்த உலகத்தை வாழ வச்சக்கூடிய கனிவானவர்கள் தான். அதாவது இன்ப உணர்வுக்கும் துன்ப உணர்வுக்கும் ஒவ்வொரு உணர்வுக்குமே பல ரசங்கள், நவரசங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு தக்கபடி பொருத்தமான ராகங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஒவ்வொரு ராகமும் அந்த பிரித்து வச்சுருப்போம். பல ராகங்கள் உண்டு. அந்த ராகங்களாக பொருத்தமான ராகம், பொருத்தமான சூழ்நிலைக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கிறது தான் பல பாடல்கள் இருக்கிறது. மனுஷனோட ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுக்கும் அந்த கனிவான அன்பான மனிதர்கள் தான் பொறுப்பாக்குறாங்க. நம்ம நல்லது நடக்குனாலும் அது அந்த கனிவான உள்ளவங்கள் கொண்டவங்களால் தான். உலகம் தவறான திசையில் போயிட்டுருக்குனாலும் அந்த கனிவான உள்ளம் கொண்டவர்கள் குறைஞ்சி வர்றதுனால தான். ஆக எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சுகமாகவும் சொத்தாகவும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நோக்கம், கொள்கை, லட்சியம் எல்லாமே. அந்த நல்ல மனிதர்கள் இந்த உலக அமைப்பு சிதையாமல் இருக்கும்படி இந்த உலகத்திற்காக வாழ்ந்து, உலகம் உள்ள மட்டும் உலகத்துக்காக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு வாழக்கூடிய உரிமை உள்ளவர்களாகவும் அவங்க தான் இருக்காங்க. அவங்க அந்தமாரி நல்லவங்க வர்ற மூச்சு காற்று தான் நமக்கு இறை உணர்வாக, இறை ஆற்றலாக நிறைஞ்சி பெருகி வருது. அந்த நல்லவர்களை மனம், மொழி, வாக்கு, செய், எண்ணங்கள் எல்லாம் நம்மளை சேர வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கும். அதுதான் சித்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், ஞானிகள், முனிவர்கள் இப்படி சொல்கிறோம். ஒரு குழந்தை அழுதுன்னா அம்மா ஓடி வந்துடுவாள். அந்த குழந்தை எதுக்காக அழுது? வயிற்று வலிக்காக அழுதா, பசிக்கு அழுதா? அப்படிங்கும்போது ஓடி வந்துடுறா. ஏன்னா அது தாய் உள்ளம். பார்த்திங்களா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அதனங்கள், மார்பங்கள் பாலை சுரந்து வச்சிருக்கக்கூடிய கருணை கடவுள் அம்மா. நம்மளோட அம்மா எப்படி நம்ம பிறக்கிறதுக்கு முடியாதே நமக்கு உணவை தயார் பண்ணி வச்சு காப்பாற்றுறாளோ அது கடவுள் தானே. அது
எப்போவுமே கடவுள் தான் காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை வந்து மாறவே கூடாது மனசில். நமக்கு விருப்பங்கள் மாறிக்கிட்டே வருது, தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது, அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு நிறைவேற்றின பிரார்த்தனை நமக்கு துணை கொடுக்குது. பிரார்த்தனை அவசியம். பிரார்த்தனை தான் நமக்கு உந்து சக்தி. அதுவும் அன்பு வழியில் இருக்கணும் அந்த பிரார்த்தனை. அன்பு இல்லாவிட்டால் உலகம் எதப்பா, அப்பப்போ முருகனே உலகமே அப்பா. அது அறிவோட பாதையில் அனுபவம் தரும் பிரார்த்தனைகள் தான் ஜெயிக்கும். நமது உண்மை நிலை என்ன, அதை உணர்வது. நம்ம உண்மை நிலை சுய பரிசோதனை செய்வாங்கள, அதில் ஒரு ஞானம் கிடைக்கும். நம்ம யார், நம்ம நிலைமை என்ன, நம்ம எப்படி வாழணும், நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கணும், எதெல்லாம் விட்டுடணும். அதேமாதிரி இறைவனோட உண்மை நிலையை உணர்த்துவது பக்தி நெறி. அது ஆணவம், கர்மம், மாயை, இது 3 விரல் சொன்னாக்க, ஆள்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா, கட்ட விரல் பரமாத்மா. சின்முத்திரை காமிப்பாங்கள்ல, இந்த ஆணவம், கர்மம், மாயையை விட்டுட்டாக்க ஜீவாத்மா பரமாத்மா நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா பரமாத்மா டப்புன்னு வந்து நம்மளை கைப்பிட்டு தூக்கிட்டோம். அப்படி தான் பிரார்த்தனை வந்து இந்த பூஜை, தியானம், பக்தி நெறிகளில் மிகுந்த பலத்தை கொடுக்குது. இப்போ இறைவனிட சமர்ப்பிக்கிறது. இறைவன்கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், என் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், கொடுக்கக்கூடியவர்களாக வளருங்கள். கொடுக்கக்கூடியவர்களாக நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும். இப்போ இறைவனிட சமர்ப்பிப்பது அந்த பிரார்த்தனையில் முக்கிய பங்கு. அப்போ இறைவன் வருகிறான், அந்த பிரார்த்தனையில் இறைவன் வருகிறான். உயிர் உணர்வு, அந்த இறைத்தன்மை நிறைஞ்சி இருக்கும். இப்போ மந்திரங்கள் அதுக்கு பக்கபலமாக இருக்கும். மந்திரங்களை விட பிரார்த்தனைகள் ஒரு பகுதி தான். நம்மளோட வழிபாட்டு முறையில் முக்கியமானது மந்திரங்கள் தான். அதுமாரி நம்மளோட பிரார்த்தனையில் இன்னும் வலிமை சேர்க்கிறதுனா நல்லவர்கள் சேர்க்கை பேருதவியாகவும் இருக்கும். நம்ம சோர்ந்து போடாமல் அந்த தடம் மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லவர்கள் துணை, அது தெய்வத்தை துணைக்கு ஈடாகுது. அது மாதிரி நமக்குள்ளுக்குள்ளே புறத்தூய்மை அகத்தூய்மைங்கிற மாதிரி நம்ம 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, அந்த 5 புலன்கள் பிடி தளர்ந்து போயிடும். இறை நம்பிக்கை இருந்துன்னா நம்மளோட அறியாமை இருள் விலகி ஓடிடும். இப்போ பாரதியார் வந்து கடவுளை எப்படி பார்க்குறாரு? தன்னோட சேவகனாக பார்க்குறார், தன்னோட பிள்ளையாக பார்க்குறார், தன்னோட அப்பாவாக பார்க்குறார், தன்னோட நண்பனாக பார்க்குறார், தன்னோட எஜமானனாக பார்க்குறார், தன்னுடைய வேலைக்காரனாக பார்க்குறார். அவரோட உருவ வழிபாட்டில் இறைவனை இப்படிலாம் பார்க்குறாரு. அது வந்து அது உச்சம், அது நம்பிக்கையின் உச்சம். அவரோட உயர்ந்த நிலைக்கு மனசை திருப்பி வச்சிருக்கிறதுக்கு அது சாட்சி. அவருக்குள்ளே எவ்வளவோ விண்ணப்பங்கள் இருக்குது, எவ்வளோ வார்த்தைஜாலம் இருக்குது, கவிஞர் இல்லையா? ஆனால் அவருக்குள்ளே ஒரு மௌன ஏக்கம் இருக்கும். அது வந்து புறத்தூண்டுதல். அவருடைய அது அஞ்சாமை, இந்த பிறவி ஞானம், அது ஞான பார்வை. அந்த மன அமைப்பு இறைவனை முழுமையாக நம்பி அவரை நினச்சதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மறுபக்கம் நம்பிக்கை இல்லாமல் இது நிறைவேற்றுவாரா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் முயற்சி செய்வோன்னு அதில் சந்தேகத்தோடு பிரார்த்தனை செய்கிறதுங்கிறது நமக்கு எப்படி நிறைவேற்றி வைக்கும், அதுவே சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். அதனால் பகவான் காப்பாற்றாருன்னா அது முழு நம்பிக்கை வேணும். எல்லாம் பகவான் செயல் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை வேணும். அது நமக்கு பணிவை கொடுக்கும், மன சமநிலையை கொடுக்கும், பதட்டம் இல்லாமல் மன சமநிலையாக இருக்கும். அதனால் அறிவை தூண்டக்கூடிய ஆண்டவனை நம்ம தேடி வணங்கணும். திருச்சூலம் மயில்குடி பாலமுருகன் எல்லா வளங்களையும் கொடுப்பார், எல்லா நலங்களையும் கொடுப்பார். எல்லாருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்கக்கூடிய பகவான் தான். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, ஞானவேல் முருகனுக்கு கரோகரா. திருச்சூலம் மயில்குடி பாலமுருகா சொல்லும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.